எங்க பார்த்தாலும் விஜய் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீயும் டைட்டில் தம்மைல் எல்லாத்துலயுமே விஜய் அரெஸ்ட்னு வச்சிருக்கியே, அப்படி அரெஸ்ட் பண்ற அளவுக்கு விஜய் என்ன தப்பு பண்ணாரு, அந்த கரூர் இஷ்யூக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ வந்து பேச போறோம். நான் ஒரு டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூலயோ இல்ல டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலயோ இல்ல ஒரு அரசியல் சம்பந்தமாவோ நான் எதுவுமே பேச வரல. ஒரு பொது மக்களா உங்களில் ஒருத்தனா இந்த ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ண வந்திருக்கேன். என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த ஒரு வீடியோவோட நோக்கம். இந்த ஒரு வீடியோவை ரொம்ப மனவேதனையோட தான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா 40க்கும் மேற்பட்டவர் இறந்திருக்காங்க, 50க்கும் மேற்பட்டவர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க, பல பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். அதில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்காங்கன்னு சொல்லி எதுக்காக பிறந்தோம் எதுக்கு இறந்தோன்னே தெரியாமல் குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க. ஸோ மனவேதனையோட தான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். பெண்கள் குழந்தைகள் இந்த மாதிரிக்கு ஒரு இடத்துக்கு வந்து போகாதீங்க அப்படிதான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டு நாமக்கல் அதே மாதிரிக்கு கரூர் 2 இடத்துக்கு தான் நான் வந்து போக போறேன். செப்டம்பர் 27 வந்து சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8:30 மணிக்கு நீங்க வந்து கரூர்ல நின்று பேசணும். அதாவது கரூரோட இடத்துக்குள்ள வந்து உங்க வேன்ல ஏறி நீங்க பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஆளு எங்க சென்னை ஏர்போர்ட்ல 8:30க்கு இருக்காரு. இது என்னங்க ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி? இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகா? ஒரு சிஎம் பிஎம் கூட டயத்தை வந்து கரெக்டாக வந்து பஞ்சுவலா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அங்கே வந்து தவறினாரு. இதுதான் முதல் தவறு. அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆகுது. சென்னையிலேருந்து அப்போ நம்ம கிளம்பி வந்தோம்னா வந்து லேட் ஆகுது, வந்து இறங்குறதுக்கு ஒரு 10-10:30 ஆகுது. சரி லேட் ஆயிடுச்சே உடனே போவோன்னு போனாரா? இல்லை. அதாவது அந்த ஒரு கேம்பெயின் நடக்கிறதுக்கு 21 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ல போறாரு. ரோட் ஷோ பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஆனா இது பண்ணது ரோட் ஷோ தான். அப்படியே ரோட்ல பொறுமையா போறாரு. அப்படியே ரோட்ல வந்து ராங் சைட்ல இவரோட தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் போறாங்க. பொதுமக்களுக்கு பாதிக்குது, போலீஸ் எவ்வளவோ சொல்றாங்க, எதையுமே கேட்கல. ஸோ போய் நிக்கிறாரு. 8:30 மணிக்கு வர வேண்டியதுக்கு 2:30 மணிக்கு அங்க போய் நிக்கிறாரு. மக்கள் ஆனா 12 மணி 4 மணி எத்தனையோ நைட்டே வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வேற ஒரு தனி கதை. இப்படி நிற்கிறாங்கன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு கூட்டத்தை காட்டணுங்கிற ஒரு நோக்கம் தானே. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்படி பேசினா நீ டிஎம்கே சொம்பும்பீங்க. என்ன எனக்கு வந்து புரியலங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி தான் வந்து இருக்கணும் போல. நீங்கள் எல்லாருமே அப்படி தானே சொல்றீங்க. ஸோ அப்படி அங்கே வந்து பேசி முடிச்சுட்டு ஸோ கரூருக்கு அடுத்து வந்து கிளம்புறாரு. கரூருக்கு இவருக்கு பேசுறதுக்கு கொன்ன டைம் வந்து 2:30 மணி. நம்மால் 2:30க்கு தானே இங்கே நாமக்கல்ல பேசுறாரு. அப்புறம் எப்படி கரூர்ல பேச முடியும்? இவர் என்ன டோரேமான் வரக்கு மணிக்கு ஈவா டோரா வச்சிருக்காரு டக்குன்னு திறந்து போறதுக்கு? அவர் வந்துட்டு அதுக்கப்புறமா கரூருக்கு போறாரு. 6 மணி 7 மணி ஆகுது. ஆனா கரூர்ல இவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் எங்க வந்து கூட்டுறாங்க? அவங்க 12 மணி 8 மணி காலையில இருந்தே அங்க வந்து கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. இவர் வருவாருன்னு. இது வந்துட்டு அந்த ஒரு கூட்டம். அதுக்கடுத்து 7 மணி ஆகுது. வேலையை முடிஞ்சிட்டு வர்றவங்களோட கூட்டம். விஜய் பாத்திரலாம், என்ன நடிகன் தானே, ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருந்தவன் நேரில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா பாத்திரலாம். இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கூட்டமா வந்து கூடுறாங்க. இப்படி எல்லாருமே கூடும் போது இவரை பார்க்கும்போது ஒரு சலம்பல் ஏற்படுது. ஏற்கனவே இருக்கிறவங்களோட உடம்புல டீஹைட்ரேட் ஆகுது. ஏன்னா காலையில மத்தியானம் நைட்ல இருந்து சாப்பிடாமலாம் இருக்கான். அவனுக்குலாம் என்ன ஆகும்? எல்லாருமே டீஹைட்ரேட் ஆகுது. அங்க பேசிட்டு இருக்கும் போதே மயக்கம் அடைகிறாங்க. அதை அவரே பாக்குறாரு. வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறாரு. பேச ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னாரு? போலீஸுக்கு நன்றி சொன்னாரு. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள அவர் வந்து இப்ப பேசுறதுக்கான காரணமே போலீஸ் தான். ஆனா கடைசியில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது ஸ்பீச்சை முடிக்கும் போது போலீஸ் வந்துட்டு நல்ல நடவடிக்கை எடுக்கல, அரசால வந்து கை கட்டப்பட்டிருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு ஓடுறாரு. ஸ்பீச்சை முடிச்சுட்டு மக்களுக்கு அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்மால வந்து அங்க வந்து ஓடுறாரு. அதுதான் என்னால வந்து ஏத்துக்க முடியல. உங்களுக்காக கூடின மக்கள் இப்படி ஆகுறாங்க. ஒரு ஆதவ அர்ஜுனை அனுப்பி நீங்க வந்து என்ன நடக்குதுன்னு வந்து நீங்க வந்து பார்க்கலாம்ல. ஆனா நீங்க அந்த இடத்த விட்டு எப்படி நம்ம வந்து தப்பிக்கலாம், நம்ம எப்படி முதல்ல நலவலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் விஜய் அவர்கள் வந்து கிளம்பினாரு. அப்படிதான் வந்து இருந்தது. ஸோ நேற்று சிஎம் அதே மணிக்கு மித்த கட்சி தலைவர்கள் எல்லாமே சென்னையில இருந்து கரூருக்கு வராங்க. நம்மால் கரூர்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்காரு. இது என்னன்னு எனக்கு புரியல. அசம்பாவிதத்துக்கான காரணமானவர் ஓடுறாரு, ஆனா மித்தவங்க எல்லாம் ஓடி வராங்க. அதுதான் வந்துட்டு ஒரு நடிகனுக்கும் ஒரு தலைவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். இங்கதான் வந்துட்டு எனக்கு வந்து இதை ஏத்துக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும். சரி ரைட்டு. இப்போ வந்துட்டு இதுக்கு டிவிகே துறையில் இருக்கிறவங்ககிட்ட என்ன பதில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, நாங்கள் கேட்ட இடத்த கொடுத்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரே ஒரு பதில் தான் வருது. அவங்க கேட்ட இடம் என்ன அப்படின்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கம். அந்த ஒரு பக்கம் 4 வழி சாலை இருக்குதான். இப்போ அந்த இடத்த கொடுத்துருந்தா மக்கள் தெரிச்சு போயிருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு நேர் வழி சாலையில் தான் இருக்குது. தெரிச்சு போகிறதுக்கு வழியே இல்லை. அதனால தான் மக்கள் கூட்டம் ஏற்பட்டு நெரிசலாயிருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் எனக்கு ஒன்று புரியல. எடப்பாடி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பேசினாராம். அந்நேரம்லாம் இப்படி வரல. அந்நேரம் 50,000க்கு மேலே வந்து கூடினாங்களாம். இதை விட அது அதிகமாக தான் கூட்டம் வந்துச்சான். ஆனால் அந்நேரம் வந்துட்டு இந்த அசம்பாவிதம் வந்து நடக்கலையாம். இவர் வந்தப்போ தான் இந்த மாதிரி நடக்குதான். அப்போ எனக்கு ஒன்று புரியல. அங்கே வந்தது தொண்டர்கள், இங்கே வந்தது குரங்குகளா? இதான் இவங்க பண்றது தான். ஏன்னா எடப்பாடியாவது கரெக்டாக சொன்ன டயத்துக்கு வந்துருவாரு, நம்மளால சொன்ன டயத்துக்கு வரமாட்டாரு. அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிற பிரச்சனைக்கான அடிப்படை காரணம். நேரத்துக்கு வராமல் இருக்கிறது அதுதான். அது இப்போ வந்து நம்ம சொன்னோம்னா டிஎம்கே சொம்பும்பீங்க. ஆனால் அது டிஎம்கே சொம்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பேச்சை கேட்கல, டயத்துக்கு வரல. அதுதான் முக்கியமான காரணம் இந்த ஒரு பிரச்சனைக்கு. 2வது விஷயம்,
போலீஸ் வந்துட்டு பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்கல, இதுதான் அவங்களோட ஒரு கேள்வியாக வரும். ஆனால் எனக்கு ஒன்று புரியல, நேற்று ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு 500லேருந்து 600 போலீஸ் ஃபோர்ஸ் இருந்ததான் அந்த ஒரு இடத்துக்கு. 500லேருந்து 600 போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு விஜய் வரான்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸ் ஆர்மி எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சுருவோமா? 500 போலீஸுக்கு மேலே ஒருத்தனுக்கு எப்படி நம்ம வந்து கொடுக்கறது ஒரு கேம்பெயின் நடத்துறதுக்கு? இது அதிகப்படியான போலீஸ் தான். அதாவது போலீஸ் மட்டும் சொன்னால் கேட்கணும், சொன்னா கேட்கிற மனோநிலைமையில இருக்கணும். போலீஸ் ஏதாவது சொன்னா டிஎம்கே சொன்னாரா ஸ்டாலின் சொன்னாரா கேட்கிற தற்கொலை கூட்டத்துக்கு நம்ம என்ன சொல்றது? அதான் எனக்கு வந்து புரியல. இது போலீஸ் மேல பழிய போடுறது, இது வந்துட்டு சுத்தத்துக்கு ஒரு வேஸ்ட். சரி, இதெல்லாமே நடந்தது, இதுக்கு நம்ம ஏதாவது வந்து இரங்கல் தெரிவிக்கலாமா அப்படின்னா, ட்விட்டர் வாழ்த்து கழகத்தோட தலைவர் தானே, ட்விட்டர்ல தான் இவர் வந்து சொல்றாரு மக்களை வந்துட்டு பிரஸ் வந்து கேட்கறாங்க 30 பேர் இறந்துட்டாங்க, அப்படியே கிளம்பி போறாரு நேத்து. இவரை நம்பி எப்படி 2026 தமிழ்நாட்டை அவர் கையில் கொடுக்கறது? அது எனக்கு வந்து புரியல. இதே மாதிரிக்கு இவரை வந்து இனிமேல் கேம்பெயின் நடத்த விடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் வேறு, ஏன் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அல்லு அர்ஜுன் அவர்கள் புஷ்பா 2 படம் பார்க்க வரும்போது கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு ஒரு உயிர் போச்சு. அது அவர் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண வந்தார், அதனால் வந்து அரெஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரிக்கு போலீஸ் சொன்ன டயத்துக்கு இவர் வரல, அது இவரோட தவறு தானே. அப்போ இவர் அதுக்கு அரெஸ்ட் பண்ணலாம்ல? இதுதான் வந்துட்டு மக்கள் நிறைய பேர் வந்து கருத்தை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரூர் மக்களே இப்போ விஜய் மேலே பயங்கர கடுப்பில் இருக்காங்க, அது வந்து ஒரு செகண்டரி. அதே மாதிரிக்கு இத்தனை உயிர்கள் போய் தான் ஒரு கேம்பெயின் நடக்குன்னா அந்த ஒரு கேம்பெயினை நமக்கு வேண்டாம், விஜயே வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கருத்து. அதே மாதிரிக்கு தமிழக முதலமைச்சர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போய் இடத்துக்கு போய் மக்களை வந்து சந்திச்சிருக்காரு. ஸோ விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நான் வந்து ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் பண்ணுவேன், இப்போ மக்கள் இன்னலில் இருக்காங்க, அதை முதல் நாங்கள் வந்து பார்க்கணும், அதற்கப்புறமாக தான் அரசியல் வேலைகள் செய்யணும். இப்போ அரசியல் ரீதியாக என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி டீசெண்டாக பதில் சொல்லி கிளம்பிட்டாரு. ஸோ எல்லாருமே வந்தது அந்த ஒரு நபர் விஜய்ங்கிறதுக்காக தான், ஆனால் அவர் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் எதிர்த்த அந்த ஸ்டாலின் அவர் தான் வந்துட்டு 10 லட்ச ரூபா வந்து மக்களுக்கு இறந்த வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன், விஜய் ஒரு பைசா தரமாட்டார், யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்னுடைய ஆர்ந்த இரங்கல். அதே மாதிரிக்கு குழந்தைகளை கூட்டு போன பெற்றோர்களை கைது பண்ணணும், அது வந்துட்டு என்னோட ஒரு ரெக்வஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, போய் இறந்துருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள், ரிமாண்ட் பண்ணுங்கள், அதான் என்னோட ஒரு கருத்து. அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.